வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் 26ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் டெய்லியுமே தினமணி நியூஸ் பேப்பர், அதே மாதிரி தி ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து அனுப்பிட்டு இருக்கோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். அதே மாதிரி டெய்லியுமே நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவின் முதல் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட எம்ஆர்ஐ இயந்திரம் எங்கு நிறுவப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் எய்ம்ஸ், டெல்லி. இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா முதல் முறையாக இப்போ ஒரு எம்ஆர்ஐ மிஷினை உருவாக்கியிருக்காங்க. இதை உருவாக்கின அமைப்பு சமீர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சமீர் இதோடைய விரிவாக்கம் சொசைட்டி ஃபார் அப்ளைட் மைக்ரோவேவ் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிறது தான். எம்ஆர்ஐ இதோடைய விரிவாக்கம் மேக்னெட்டிக் ரிசனன்ஸ் இமேஜிங் அப்படிங்கிறது. இதை எய்ம்ஸ் டெல்லியில் நிறுவனாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம்ல. எய்ம்ஸுடைய விரிவாக்கம் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அப்படிங்கிறது. இப்போது எம்ஆர்ஐ இயந்திரம் இது எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா திசுக்களை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக தான். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ரே எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எலும்புகளை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக எடுக்கிறோம். அதே மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன் எதற்காக எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நுண்ணிய திசுக்கள்லாம் இருக்குல்ல, அதை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக தான். இப்போ அதை வைத்து நமக்கு கேன்சர் இருக்கா, இல்லை மூளையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, உலக டேபிள் டென்னிஸ் கண்டெண்டர் 2025 போட்டி எங்கே தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா உலக அளவில் ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி, வேர்ல்டு டேபிள் டென்னிஸ் ஸ்டார் கண்டெண்டர் போட்டி வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க. சென்னையில் நேரு உள் விளையாட்டரங்கத்தில் தான் இது வந்து நடத்துகிறாங்க. இது இந்த மார்ச் 25ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. 3வது முறையாக இந்தியாவில் இது நடைபெறுது. இதற்கு முன்னாடி 2023, 2024 எல்லாம் கோவாவில் நடைபெற்றது. அடுத்தது, வெள்ளி கொலுசு உற்பத்திக்கான அடுக்குமாடி உற்பத்தி வளாகம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சேலம். இப்போ சேலத்தில் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளி கொலுசு உற்பத்திக்கான அடுக்குமாடி உற்பத்தி வளாகம் அப்படிங்கிறது திறந்திருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் அரிய கவுண்டம்பட்டி அப்படிங்கிற பகுதியில் தான் இது அமைத்திருக்காங்க. ரூபாய் 25.34 கோடி மதிப்பில் இது அமைத்திருக்காங்க. இதன் மூலமாக 2000 பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும், 4000 பேருக்கு மறைமுகமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். மறைமுக வேலைவாய்ப்பு அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கான சேவைகளை வழங்குறவங்க. இப்போ கம்பெனியில் 2000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஹோட்டல் சுற்றி வச்சுருக்கவங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்காக சமைக்கிறவங்க, அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்க அப்படின்னா வாகனங்கள் சேவை வழங்குறவங்க, ஷேர் ஆட்டோ, இல்லை அப்படின்னா நார்மலான ஆட்டோ சேவை வழங்குறவங்க, இந்த மாதிரி இந்த பணிபுரியவங்களை சுற்றி இருக்கிற மக்கள் அவங்களுமே இவங்களுக்காக பணிபுரிவாங்க. அப்படி பார்க்கும்போது மொத்தமாக 6000 வேலைவாய்ப்பு இதன் மூலமாக உருவாகுது. இதே மாதிரி 5 இடங்களில் புதிய தொழில்பேட்டைகள் வந்து திறந்திருக்காங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வண்டாம்பாளை அப்படிங்கிற ஒரு பகுதி, இது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்தது கடலூர் மாவட்டத்தில் காடாம்புலியூர் அப்படிங்கிற பகுதி, அப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் லிங்கம்பட்டி அப்படிங்கிற பகுதி, சேலம் மாவட்டத்தில் உமையாள்புரம் அப்படிங்கிற ஒரு பகுதி, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வையாவூர் அப்படிங்கிற பகுதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான டெஸ்ட் ஷெடியூல் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் நேரடியாக கூட நீங்கள் இதை வந்து எழுதலாம், இல்லை அப்படின்னா ஆன்லைனில் கூட எழுதலாம். ஓகேவா? இப்போ ரொம்பவே குறைந்த விலையில் இதற்கான டெஸ்ட் சீரிஸை நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, இந்தியாவில் சமூக பாதுகாப்பு தற்போது எத்தனை சதவீதம் அடையப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 48.8%. இப்போது சோஷியல் செக்யூரிட்டி, சமூக பாதுகாப்பு அப்படின்னா என்னென்னா இப்போது வேலைவாய்ப்பு, அப்புறம் சுகாதாரம், இதெல்லாம் எத்தனை சதவீத மக்களுக்கு இந்தியாவில் சிறப்பாக கிடைக்குது அப்படிங்கிறது தான். இப்போ சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் அதை பற்றி ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருப்பாங்க. என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல வேலையில் இருப்பாங்க. சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கே அவங்கள வேலையை விட்டு போங்க அப்படின்னாலும் அவங்க போயிடலாம், அந்த மாதிரிப்பட்ட வேலையில் இருப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து தான் சமூக பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது 2024ஆம் ஆண்டில் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 48.8% மக்கள் இந்த சமூக பாதுகாப்பில் இருக்காங்க. அதுவே 2021ஆம் ஆண்டில் 24.4% மக்கள் தான் இருந்தாங்க. இது சர்வதேச தொழிலாளர் அமைப்புடைய ரிப்போர்ட். அதே மாதிரி இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் இது 2023-24 எல்லாம்
3.2% தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்தியாவில் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 3 பேருக்கு தான் கிட்டத்தட்ட வேலை இல்லை, மற்றவங்க எல்லாருக்குமே வேலை இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் வந்து மன்சுக் மாண்டவியா அவர் இந்த ரிப்போர்ட்டை, அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனுடைய ரிப்போர்ட்டை வந்து கோட் பண்ணி பேசியிருக்காரு. அடுத்தது, தற்போது ராஜீவ் கௌபா எந்த அமைப்பின் முழு நேர உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் நிதி ஆயோக். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ராஜீவ் கௌபா இவர் வந்து முன்னாள் கேபினட் செயலாளர். இவர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக்குடைய முழு நேர உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. நிதி ஆயோக் அமைப்பு இதை பற்றி எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. இதை நிதி ஆயோக் அமைப்பு இருக்குல்ல, இது எப்போ உருவாக்கியிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு முறை கேட்டிருந்தாங்க. 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி இதை உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைவர், அதாவது இதோடைய சேர்பர்சனாக இருக்கிறது நம்முடைய பிரதமர். இது எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பதவி வழியில் யார் தலைவர் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து யார் பிரதமராக இருந்தாலும் அவங்க ஆட்டோமேட்டிக்கலாகவே நிதி ஆயோக்குடைய தலைவராக ஆகிடுவாங்க. இப்போ நம்முடைய பிரதமர் மோடி வந்து பிரதமராக இருக்கார். இப்போது அடுத்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அமித்ஷா வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு அப்படின்னா அவர் வந்து இந்த அமைப்புடைய தலைவராகிடுவார். அடுத்தது துணைத் தலைவராக இப்போ இருக்கிறவர் சுமன் பெரி அப்படிங்கிறவர். இது வந்து பதவி வழியில் அப்படின்ற மாதிரி கிடையாது, இது வந்து அப்பாயின்மெண்ட் தான் பண்ணுவாங்க. தலைமை செயல் அதிகாரி சிஇஓ யார் அப்படின்னா பிவிஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர். அதே மாதிரி முழு நேர பணியாளர்கள் அப்படின்னு 5 பேர் இருக்காங்க. அது யாரெல்லாம் அப்படின்னா விகே சரஸ்வத், அப்புறம் ரமேஷ் சந்த், அப்புறம் விகே பவுல், அப்புறம் அரவிந்த் விர்மானி, அப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ் கௌபா அவர்கள். ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி 2 கேள்வி. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக்கில் நிதி அப்படிங்கிற வார்த்தைக்கான விரிவாக்கம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த நிதி ஆயோக் அமைப்பு இருக்குல்ல, இது எதற்கு மாற்றாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 2மே எக்ஸாமில் அடிக்கடி முக்கியமாக கேட்ட கொஸ்டின் தான். அடுத்தது, 2025 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சுனில்குமார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இது ஜோர்டானுடைய அம்மான் அப்படிங்கிற நகரில் தான் நடைபெற்றது. இதில் இந்தியாவிலேருந்து நம்ம வீரரான சுனில்குமார் இவர் வந்து வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. 87 கிலோ ஆடவர் பிரிவில் இந்த பதக்கத்தை அவர் ஜெயிச்சிருக்காரு. ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் பற்றி பார்க்கலாம். தமிழ் மற்றும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீடு அகராதி அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதோடைய பாகம் 1 இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி மொத்தமாக 12 பாகங்கள் வந்து இருக்குது. இந்த 12 பாகங்களையும் உருவாக்குற அமைப்புகள் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக பதிப்புத்துறை. தமிழக அரசு இதற்காக ரூபாய் 8 கோடி ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. 20 வல்லுநர்கள் அடங்கிய ஒரு குழுவையுமே உருவாக்கியிருக்காங்க. 2022ஆம் ஆண்டுலேருந்து இந்த குழு இதுக்காக பணிபுரிந்துட்டு இருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா, இப்போ நம்ம தமிழுக்கும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கும் இடையில வேர்ச்சொல் இருக்குல்ல, இப்போ வேர்ச்சொல் அப்படின்னா அடித்தான் அப்படின்னா நம்ம வந்து அடி அப்படிங்கிறத வேர்ச்சொல்லாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி படித்தான் அப்படிங்கிறத படி அப்படிங்கிற மாதிரி வேர்ச்சொல்லாக எடுத்துக்கிறோம். இப்போ இந்த வேர்ச்சொல் இருக்குல்ல, இது நம்ம தமிழ்நாட்டுக்கும் அதே மாதிரி இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கும் இடையில ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கான ஒரு நூல் தான் இது. வந்து 12 வால்யூமாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ இதற்காக ஆய்வு பண்ணுறதுக்காக 2022ஆம் ஆண்டு இந்த மாதிரி ஒரு வல்லுநர்கள் அடங்கிய குழுவை தமிழக அரசு உருவாக்கியிருந்தாங்க. இதற்கு தலைவர் யார் அப்படின்னா கு அரசேந்திரன் அப்படிங்கிறவர் தான். இனி ஒரு கூட்டு பயிற்சி இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஐக்மி அப்படிங்கிற ஒரு கூட்டு பயிற்சி. ஐக்மி அப்படின்னா ஆஃப்ரிக்கா இந்தியா கீ மேரிடைம் எக்ஸைஸ் அப்படிங்கிறது தான். எப்போவுமே 2 நாடுகளுக்கு இடையில் நடைபெற கூட்டு பயிற்சியை நம்ம பார்க்கும்போது அதில் 3 விஷயங்கள் நோட் பண்ணோம். முதல்ல அது எந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடைபெறுது அப்படின்னு நோட் பண்ணோம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கு இடையில் நடைபெறுது. இரண்டாவதாக இதில் வந்து இது என்ன வகையான பயிற்சி அப்படின்னு நோட் பண்ணோம். இது ஒரு கடற்படை பயிற்சியா, இல்லை இராணுவ படை பயிற்சியா, இல்லை விமானப்படை பயிற்சியா அப்படின்னு நோட் பண்ணோம். இது ஒரு கடற்படை பயிற்சி. மூன்றாவது, இது எங்கே நடைபெறுது அப்படின்னு நோட் பண்ணோம். இது பார்த்திங்க அப்படின்னா தான்சானியா நாட்டில் தார் எல் சலாம் அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து நடைபெறுது. தார் எர் சலாம் அப்படிங்கிற பகுதி. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா 10 ஆப்பிரிக்க நாடுகள் வந்து இதில் பங்கேற்கிறாங்க. ஓகேவா, இந்த தான்சானியா நாடு கூட ஆப்பிரிக்க கண்டத்தில் தான் இருக்குது. இனி ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட எம்ஆர்ஐ இயந்திரம் எங்கு நிறுவப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் எய்ம்ஸ், டெல்லி. அடுத்தது, உலக டேபிள் டென்னிஸ் கண்டெண்டர் 2025 போட்டி எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது,
வெள்ளி கொலுசு உற்பத்திக்கான அடுக்குமாடி உற்பத்தி வளாகம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சேலம். அடுத்தது, இந்தியாவில் சமூக பாதுகாப்பு தற்போது எத்தனை சதவீதம் அடையப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 48.8%. அடுத்தது, தற்போது ராஜீவ் கௌபா எந்த அமைப்பின் முழுநேர உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் நிதி ஆயோக். அடுத்தது, 2025 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சுனில் குமார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.